ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். திருமங்கை நேத்து இந்த யோகமாயா எவ்வளவு அழகா வைபவத்தை சொன்னா இல்லையா? யோகமாயா மாயை அப்படின்னாலே எல்லாரும் கேவலமா இல்லாட்டி மனிதர்களை படுத்துவது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. ஆனால் மாயைன்றது எம்பெருமானுடைய திவ்யமான சக்தி. அது எவ்வளவு விதமான சுகங்களை கொடுக்கறதுன்னு நேற்று யோகமாயா சொன்ன பிறகுதான் புரிஞ்சது. அடா 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 எவ்வளவு அனுபவிச்சிருக்கா இல்லையா அந்த யோகமாயா. கண்ணனுடைய லீலைகள், கண்ணன் ஒவ்வொருத்தர் மனசுலேயும் அந்த மாயையை பிரவர்த்திக்கிறது எத்தனை அழகா சொன்னார் இல்லையா? பொய்ய சொல்லி மெய் காட்டின கண்ணன். என்ன அழகா அனுபவம். அம்மா கிட்ட மண்ணை தின்னலேன்னு பொய், அம்மா வாயை திறந்து காட்டுன்னு உடனேயே மெய்யை உள்ளபடி காட்டி கொடுத்தான். நிஜமாவே கண்ணன் எந்தெந்த ஜீவனுக்கு எவ்வளவு தூரம் மாயை இருக்கணும்னு தீர்மானிக்கிறான்றதை எவ்வளவு அழகா சொன்னான். அதே மாதிரி கோபாலசுந்தரி அவனுடைய யோகமாய சக்தி தானே தூக்கம். எங்க இருக்கும், எந்த நிலைமையில இருக்கும், என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஒன்றும் தெரியாம தன்னிலை மறந்து தூங்கி எவ்வளவு பலம் கிடைச்சுடுறது அதுல இல்லையா? ஆமா திருமங்கை, நிஜமாவே ஒவ்வொரு நாளும் அந்த தூக்கம் தருகிற ஆனந்தம் பா தெய்வீக பரவசம்தான். மனக்கவலைகளை எல்லாம் தானா மறந்துடுறதே மனசு. அப்பா இந்த திருப்பாவை இன்னும் விசேஷம். எத்தனை விதமான அனுபவங்கள் ஆண்டாளுடைய திருப்பாவைக்கு. அனுபவிக்கிறதுக்கு நிறைய ஜென்மா வேணும், நல்ல புத்தி வேணும். மாயையில மயக்கிறான், மாயிலிருந்து அவனை விடுவிக்கிறான். மாயன் ஜோர் ஜோர் ஜோர். ஆமா வா கோபாலசுந்தரி, இப்படியே பேசிட்டு இருந்தோம்னா அப்புறம் எப்படி இன்னைக்கு பாசுரத்தை அனுபவிக்கிறது? வா போலாம். ஆமா ஆமா, அதோ ராமானுஜன் அண்ணா, ஆண்டாள் எல்லாரும் காத்துட்டு இருக்காளே. ராமானுஜன் அண்ணா மன்னிக்கணும், கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுத்து. இல்லையே கோபாலசுந்தரி, சரியான நேரத்துக்கு தான் நீ வந்திருக்கா. அப்படியா? இல்லை, நீங்கள்லாம் காத்துட்டு இருந்ததை பார்த்தோன்னே நானும் திருமங்கையும் காலதாமதம் பண்ணிட்டோமோன்னு நினச்சேன். இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டோம். ஆண்டாள் உன்னை காக்க வச்சுட்டோண்டி, மன்னிச்சுடுறி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பாட்டுக்கு வெளியில வந்தேன். எப்பொழுதும் எல்லாரும் எனக்காக காத்துட்டு இருக்கா இல்லையா? இன்னைக்கு நான் காத்துட்டு இருந்தேன். அதனால ஒன்றும் குற்றம் இல்லை. ஓ ஆண்டாள் மன்னிச்சுடு, நாங்கள்லாம் காலதாமதமா வந்துட்டோம். இல்லவே இல்லை, எல்லாரும் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீர்கள். நான் தான் முன்னாடி வந்துட்டேன். எங்க உங்க கோஷ்டியில ஒருத்திய காணல, அதை ஏன் கேட்கிற ஆண்டாள்? அவளை எப்படியாவது அழைச்சிட்டு வரலான்னு தான் பார்த்தோம். எழுந்துக்கவே மாட்டேங்கிற ஆண்டாள். எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீ அனுமதி கொடுத்தா நாங்கள் திரும்பி போய் அவளை எழுப்பி கூட்டுண்டு வரோம். நான் ரொம்ப உற்சாகமா வருவா, என்னமோ தெரியல இன்னைக்கு எழுந்துக்க மாட்டேங்கிறா. அப்படிலாம் இருக்கவெல்லாம் விட்டுடணும் ஆண்டாள். அதனால் அவ்வளோ கூட பொறுப்பு இல்லாம அதென்ன அப்படி? கோபால சுந்தரி, இதுக்கு இதில் இவ்வளவு கோபம், உனக்கு கடுகடுப்பு? பின்னென்ன ஆண்டாள்
அவரவர்களுக்கு வேண்டிய காரியத்தில் அவரவர்களுக்கு உற்சாகமும் ஜாக்கிரதையும் இருக்கணும் இல்லையா? வாஸ்தவம்தான். சில சந்தர்ப்பங்கள்ல இந்த மாதிரி ஒரு அஸ்ரத்தை வருது. இந்த அஸ்ரத்தைக்காக அவளை ஒதுக்க முடியுமா? ஒதுக்கிறது நியாயம் இல்லையே. அர்ஜுனனுக்கு கூட தான் யுத்தம் பண்ண மாட்டேன்னு ஒரு அஸ்ரத்த வந்தது. கண்ணனை ஒதுக்கிய வச்சான். கீதைய சொல்லி அவன் அஸ்ரத்தையிலிருந்து ஸ்ரத்தாவானா மாத்தினான் இல்லையா? தன்னையே மறந்து கடந்த அஜாமிலனுக்கு நாராயணன் நாமத்தினாலே ஸ்ரத்தையை கொடுத்துட்டான் இல்லையா? அவ்வளவையே திருதராஷ்டிரன் வேதவியாசருடைய பிள்ளை, விதுரன் சொன்ன நீதியை கேட்டவன், சஞ்சயன் சொன்ன விஷயங்களை கேட்டவன், விஸ்வரூப தரிசனத்தையே பார்த்தவன். ஆனாலும் மயங்கித்தானே கிடந்தான். கண்ணனே விஸ்வரூப தரிசனம் காட்டின பிறகு கூட திருந்தலையே. கண்ணன் ஒண்ணு அவனை விட்டுடலையப்பா. திரும்பி திரும்பி பலவிதமா முயற்சி பண்ணி கடைசியில விதுரர் மூலமா அவனுக்கு ஒரு சத்புத்தியை கொடுத்து இழுத்து கொண்டு வந்தார் இல்லையா? ஏன் நம்ம ராமானுஜன்னா பெரிய திருமலை நம்பிய கொண்டு எம்பார் கோவிந்தரை திரும்பவும் சம்பிரதாயத்துக்கு கொண்டு வந்தார் அல்லவா? அப்ப முயற்சி பண்றது நம்ம கடமை கோபால சுந்தரி. இதுவும் அவனுடைய மாயா லீலா தானே. மன்னிச்சுடு ஆண்டாள். ஓ அளவுக்கெல்லாம் கருணை எல்லாம் எனக்கு கிடையாது கோபாலசுந்தரி. இது கருணையெல்லாம் கிடையாது, உரிமை, அக்கறை. தினம் தினம் ஒழுங்கா வந்திருக்காளே, இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் அசந்தர்ப்பமாயிருக்கு. வாய்ப்பு கொடுக்கலாமே. ஆண்டாள், அப்ப நாங்க போய் எழுப்பிட்டு வந்துடலாமா? வேண்டாம் வேண்டாம், நாம எல்லாரும் போய் அவளை எழுப்போம். ஆண்டாள், இந்த உரிமை இந்த அக்கறை எல்லாம் தாங்காது. வாங்கோடி, அவன் வீட்டுக்கு போகலாம், அழகா அவளை எழுப்பலாம். பாரு ஆண்டாள் எப்படி படுத்துட்டு இருக்கா பாரு. அவ வீட்டில் பாரு எவ்வளவு பறவைகள்லாம் சப்திக்கிறது. என்ன சொல்றது? புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய். என்னடா எழுப்புறாடி இவ? பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நெஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரம்பாவாய். ஹரி 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 ஹரி. யாருடி இது? ஆண்டாள் சொன்ன உடனே ஹரி 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 ஹரின்னு வரார். என்ன கொஞ்சம் குட்டையா இருக்கா இந்த கோபி? அவ ஆள் சிறுசு, கீர்த்தி ரொம்ப பெருசு. ஓ அப்படியா? எவ்வளவு பெருசு? எவ்வளவு பெருசா? பூமியை சமன்படுத்துறதுக்கு வடக்கிலிருந்து தெற்குக்கு பொதிகை மலைக்கு வந்த கோபி. அகஸ்தியரோ? அவரேதான். அவர் எப்ப கோபியானார்?
ஏன் கோபால சுந்தரி? எல்லா ஜீவர்களுமே கோபி தானே. சரீரம் ஆணா இருந்தா என்ன, பெண்ணா இருந்தா என்ன? எங்களுக்கும் ஆசை இருக்கும் இல்லையா கோபியா ஆகிறதுக்கு? எங்களுக்கும் அனுபவம் வேணும் இல்லையா? அதனால வந்தேன். உன்னிடத்துல அனுமதி வாங்கணுமோ? மன்னிக்கணும் ரிஷியே, நான் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேன், அபச்சாரப்பட்டுட்டேன், மன்னிக்கணும். ஏ கோபாலசுந்தரி, நான் விளையாட்டுக்கு சொன்னேன். இவ்வளவெல்லாம் நீ பயப்படுறதுக்கோ தவிக்கிறதுக்கோ அவசியம் இல்லை. இல்லை மகரிஷி, நீ எவ்வளவு பெரியவர். காவேரியையே கமண்டலத்தில் அடைச்சவர். ராமனுக்கே ஆயுதங்கள் தந்தவர். ஆதித்ய ஹிருதயம் சொன்னவர். ரிஷிகளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணவர். அவ்வளோ பெரிய தபஸ்வி. உங்களிடத்துல நான் அபசாரப்படக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணுமில்லை கோபாலசுந்தரி. இன்னைக்கு கண்ணனுடைய உத்தரவு, இந்த பாசுரத்தை அனுபவி அப்படின்னு அனுப்பியிருக்கான். வந்துட்டேன். ஆண்டாள் மகரிஷியே நமஸ்காரம். இன்னைக்கு இந்த பாசுரத்துக்கு நான் கோபியா சொல்லலாமா? உங்களை விட நல்ல கோபி யார்? உள்ளத்திலேயே வச்சிருக்கிறவராச்சே. எத்தனை அவதாரங்களை பார்த்திருக்க, எப்பேற்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கு. அந்த அனுபவங்கள் நீங்க சொன்னாலே எங்களுக்கு பாக்கியமாச்சே. சுவாமி ராமானுஜரே, அகஸ்தியரே, ராமாயண காலத்துல பார்த்த பொழுதும் கண்ணன் காலத்துல பார்த்த பொழுதும் இப்பொழுது பார்க்கும் பொழுதும் அப்படியே இருக்கிறீர்கள். துளி மாற்றம் இல்லை. நான் அவனுடைய திருவருள் ராமானுஜா. சரி, நான் நேரத்தை வீணடிக்காம இந்த அனுபவத்தை அனுபவிச்சுடுறேன். ஏன்னா காலத்தே எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அந்த காலம் கிடைக்கும் பொழுது உபயோகப்படுத்திக்கணும். அதுலயும் மனுஷ சரீரம் கிடைக்கிறது துர்லபம். அதுலயும் சங்கம் கிடைக்கிறது துர்லபம். அதுல விரதம் இதெல்லாம் பண்றதுக்கு கூட ஆட்கள் கிடைக்கிறது துர்லபம். அது ஒருவேளை நாம் அஸ்ரத்தையா இருந்தாலும் நம்மளை பிடிச்சு இழுத்துண்டு போற உரிமை இருக்கும்படியான சத்கோஷ்டி கிடைக்கிறது துர்லபம். எல்லாம் வாய்த்திருக்கும் பொழுது அதை விடக்கூடாதுன்னு அழகான பாசுரம் இது. புள்ளும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில். இந்த பறவைகள்லாம் என்ன அழகா விடியற் காலம்பரை எழுந்து ஜோரா அன்றைய பொழுத வரவேற்கிறது. பறவைகளுக்கும் உடம்புல பலகீனம் உண்டு, வாழ்க்கையில போராட்டங்கள் உண்டு. அந்த கூட்டத்துக்கும் ஜனனம் மரணம் சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் மானம் அவமானம் எல்லாம் உண்டு. என்ன இருந்தாலும் காலை பொழுது பறவைகள் மாதிரி வரவேற்க யாரால முடியும்? என்ன அழகா கிளபில கிளபில கிளபிலன்னு பேசுறதுகள். பறவைகளுடைய சப்தத்துல எவ்வளவு குதூகலம், எவ்வளவு நன்றி. இன்றைய பொழுது அனுபவிக்கணும்னு எத்தனை ஒரு ஈடுபாடு. காலையில எழுந்தோன்னு என்ன அழகா சிலம்புறதுகள். புல்லும் சிலம்பினகான். நிஜமாவே காற்றுல தானே இருப்போம் நாங்கள்லாம். அந்த நதிக்கரை ஓரங்கள், மரங்கள்,
அங்கெல்லாம் அந்த பறவைகள் இப்படியார் களம்பர போடுற சப்தம் இருக்கு. அடாடாடாடா, தெய்வீகத்தின் அழகான பரிமாணங்கள். என்ன ஜோர், எத்தனை விதமான அனுபவங்கள் அதுல. அந்த பறவைகள்லாம் எழுந்தாச்சு. காலையில எழுந்துக்கணும் சீக்கிரம். ஏன்னா இந்த பறவைகளுடைய சப்தம் கேட்டாலே மனசுல ஒரு உற்சாகம். இன்னைக்கெல்லாம் நிறைய ஜனங்கள் கூண்டுல பறவைகளை அடைச்சி வச்சு அந்த பறவைகள் சப்திக்கிறத கேட்டு மனசுல சமாதானம் அடைகிறார்கள். அது ஒரு வைத்தியம் போலே சொல்றா. ஆனா சுதந்திரமா அலையிற பறவைகள், அவைகளினுடைய நாதம் தெய்வீகம், தெய்வத்தினுடைய அழகான ஆசீர்வாதங்கள். இப்படி மரம் செடி கொடிகள்லாம் பூக்கிறது ஒரு ஆசீர்வாதமோ, அவைகள் காயாகிறது ஒரு ஆசீர்வாதமோ. இப்ப சாப்பிட்ற காய்கறிகள்லாம் ஒரு ஆசீர்வாதம். ஒவ்வொரு காய்கறியிலும் ஒரு சத்து இருக்கு. பழங்கள் எல்லாம் ஒரு ஆசீர்வாதம். இந்த பூக்களுடைய வாசனை அது ஒரு ஆசீர்வாதம். சூரிய வெளிச்சம் ஒரு ஆசீர்வாதம். சந்திரனுடைய ஆக்கர்ஷணம் ஒரு ஆசீர்வாதம். அதனால தானே பௌர்ணமி சமயத்தில் கிரிவலம் எல்லாம் பண்றது. நல்ல அபிஜித் முகூர்த்தத்தில் மாத்தியானிக்கம் எல்லாம் பண்றது. நித்தியமே மத்தியான சமயத்தில் அர்க்கியம் விடுறது. சந்தியா காலங்களில் சந்தியை தொழுதல், அந்தி தொழுதல். இயற்கை முழுக்க தெய்வ ஆசீர்வாதங்கள். அந்த பறவைகளுடைய சப்தம் மனசிற்கு ஒரு குதூகலம் கொடுத்துடும். வனவாச காலத்துல ராமனும் சீத்தையும் அப்படி ரசிப்பார்களே. அந்த பறவைகளின் நாதத்துல கண்ணன் மயங்குவானே. புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயிலில். அதுவும் கோவில்ல இந்த மாடப்புறாக்கள், கிளிகள், அவைகளுடைய அந்த சப்தம், அது எல்லாம் ரெக்கை அடிச்சுட்டு பறக்கிற ஒரு சப்தம். விடியற் காலம்புற பொழுது அந்த கிளிகளும் புறாக்களும் காக்கைகளும் சப்திக்கிற சப்தம். அந்த சமயத்தில் கோவில் கதவை திறக்கிற சப்தம், மணி அடிக்கிற சப்தம், கோவில்ல தண்ணீர் தெளிச்சு பெருக்கிற சப்தம். சுப்பிரபாதம்ன்றதுக்கு எல்லாமே ஒரு குதூகலம் தானே. அதுல விடிய காலம்பர கிராமத்துல இருக்கிறவா இந்த குளத்துல இறங்கி அப்படி குளிக்கிறது, பகவன் நாமத்தை சொல்றது. ராமன் அப்படி இறங்கி அனுபவிச்சிருக்கார். பஞ்சவட்டியில அழகா ராமகுண்டம், சீதா குண்டம், அதுலெல்லாம் ராமன் இறங்கி குளிக்கும் பொழுது அப்படி வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அவன் சங்கல்பம் பண்ணிண்டு குளிக்கிறதும், ராமநாமத்தை சொல்லிண்டு சீதை குளிக்கிறதும், அழகா அர்க்கியம் விடுறதும், அந்த சப்தங்கள் எல்லாம் தெய்வீகம். அந்த சமயத்தில் அந்த பூக்கள் மலர்றதும், அதுவும் மார்கழி மாசத்துல இந்த பவழமல்லி மலர்ந்து வாசம் வீசுறதும், அந்த பறவைகள் எல்லாம் சப்திக்கிறதும், வண்டுகள் தேனீக்களுடைய ரீங்கார சப்தம் மனசு அப்படியே அமைதிப்படுத்துமே. அந்த சமயத்தில் எழுந்தாதானே இதெல்லாம் அனுபவிக்க முடியும். காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. மழை காலத்துல மழையை அனுபவிக்கணும், வெயில் காலத்துல வெயில் அனுபவிக்கணும், குளிர்காலத்துல குளிர் அனுபவிக்கணும், பகல் பொழுதுல பகல் அனுபவிக்கணும், ராத்திரி பொழுதுல ராத்திரி அனுபவிக்கணும், இளமையில இளமையை அனுபவிக்கணும், வயதான காலத்துல முதுமையை அனுபவிக்கணும், எல்லா சமயத்திலையும் தெய்வத்தை அனுபவிக்கணும். இந்த பறவைகள் புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோவிலில் அழகா
அந்த கோயில்ல அந்த சப்தங்கள், மனிதர்கள் நடக்கிற சப்தம், ஒவ்வொருத்தரும் ஜபிக்கிற சப்தம், பறவைகளும் ஜபிக்கிறது. பறவைகள் ஜபிக்குமா அப்படின்னா ஜட்டாயு ராமா 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 ராமான்னு தானே ஜபிச்சார். கருடன் நாராயணா நாராயணா நாராயணா. சுகபிரம்மன்ற கிளி கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு ஜபிச்சது. ஏன்? வால்மீகி கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம். எப்பொழுதுமே ராமா ராமா ராமான்னு வால்மீகி கோகிலம் ஜபிச்சுட்டே இருப்பாரு. எத்தனை பாக்கியம்! அதனால புள்ளரையன் கோயிலில் அதோ சங்கநாதம் முழங்குறாளே, கோவில்ல கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள். வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலைய புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோவிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. இந்த சங்கநாதம் எவ்வளவு தெய்வீகம்! கண்ணன் யமபட்டணத்து வாசல்ல நின்று சங்கநாதம் பண்ணான். அப்படி இருந்துதான் குருக்ஷேத்திர யுத்தத்துல கண்ணன் பாஞ்சஜன்யம் சங்கத்தை எடுத்து ஊதினான். அப்படி இருந்துதான் இந்த சங்கநாதம் தார்தராஷ்டிராணாம் ஹிருதயானி விதாரயத். திருதராஷ்டிரனுடைய புத்திரர்களுடைய நெஞ்சு நொந்து போகும்படியா நடுங்கும்படியான சங்கநாதம். அதனால ஜோரான சங்கநாதம். வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய். தெய்வம் ஒவ்வொரு நாளுமே அந்த நேரம் வந்தாச்சுன்னா விதவிதமான விஷயங்கள் மூலமா விடிஞ்சாச்சு, எழுந்திடு, இந்த வாழ்க்கையை இன்றைய பொழுதை அனுபவித்துக்கொள், உபயோகப்படுத்திக் கொள்னு உத்தரவு கொடுக்க. அதை ஓரம் தள்ளிட்டு தூங்கக்கூடாது இல்லையா? பிள்ளாய் எழுந்திராய், உத்திஷ்டத ஜாக்ரத பிராப்யவாரான் நிபோதத. உபனிஷதம் சொல்றது எழுந்துக்கோ, விழிச்சுக்கோ. யம தர்மராஜன் சொல்றான் முதல்ல விழித்து கொள்ளணும், அதுக்கப்புறமா ஜாக்கிரதை ஆகணும். அப்பொழுதுதான் நமக்கு வேண்டியதை சம்பாதிக்க முடியும். அதனால வெள்ளை வெளிசங்கின் பேரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய். பேய் முளை நெஞ்சுண்டு. ஒருவேளை அந்த பூதனா அன்னைக்கு தூங்கி போயிருந்தான்னா, எழுந்துக்காம, மோட்சம் கிடைச்சிருக்காதே. அன்னைக்கு முழிச்சதுனாலே இவன் கண்ணனோன்னு தேடி தேடி ஊர் ஊரா சுத்தினா, யாரெல்லாமோ கண்ணன் நினைச்சதுக்கு கண்ணன் கிட்டே வந்துட்டான். யத்பாவம் தத் பவதி. அப்ப எழுந்தா தானே, பிள்ளாய் எழுந்திராய். அந்த பூதனா அப்படி வந்தா கண்ணனை எடுத்துக்கிறதுக்கும் மடியில போட்டுக்கிறதுக்கும் முளைப்பால் தருவதற்குமான பாக்கியத்தை சுவாமி கொடுத்துட்டார். சுவாமி பாக்கியத்துல அழகாக வரிசையா அடுக்கி வச்சிருக்க. எழுந்தோம்னா ஒவ்வொன்னா 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 தருவார். அப்பதானே எழுந்தா தானே அந்த பாக்கியம். அன்னைக்கு அப்ப எழுந்துக்கல, கொஞ்சம் சரி பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுடுவோம், நாளைக்கு பார்த்துக்கலான் இருந்தான்னா அவளுடைய அந்த ஒரு நாள்ல அவளுடைய மோட்சம் தள்ளி போடப்பட்டிருக்குமே. அதனால பிள்ளாய் எழுந்திராய் பேய் முளை நஞ்சுண்டு. அசுரர்கள் எல்லாம் காரியங்கள் அசுரத்தனமா இருந்தாலும் காலத்தை உபயோகப்படுத்திக்கிறார். இந்த பூதனா அவ்வளவு பாக்யவதி, கண்ணனுக்கு முளைப்பால் தரும்படியான பாக்கியம் பண்ணவள், பேயவள். ஆனாலும் அந்த முளையில நெஞ்சிருக்கான், ஆனாலும் கண்ணன் அதையும் சாப்பிடுறான். ஏன்னா எவ்வளவு தூரம் வந்திருக்காளே.
எல்லாரும் எனக்கு விதவிதமா கொடுப்பா, இவள் எனக்கு ஆளாகல விஷத்தை கலந்த முளைப்பால கொடுக்கிறா, இதுவும் ஜோர் அப்படின்னு ஏத்துக்கொள்ளக்கூடிய மனசு அவனுக்கு. பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. கள்ளத்தனமா வந்த அசுரன், சக்கடத்துல ஒளிஞ்சுட்டு இருந்த அசுரன், அங்கெல்லாம் பயந்துட்டு இருந்தோம் என்ன ஆகுமோ கண்ணனுக்கு. அதாவது கண்ணனுடைய குழந்தை அளவை பார்த்து உனக்கு ஒன்றும் தெரியாது, சாதாரண மனுஷ குழந்தைன்னு நாங்கள்லாம் பிரமிச்சு கிடந்தோம். ஐயோ அவன் கள்ளத்தனமா வந்திருக்கானே கண்ணா, அந்த கள்ளன் சக்கடத்துல ஒளிஞ்சுட்டு இருக்கான்னு நாங்கெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறதுக்குள்ள அவனும் கள்ளத்தனமா அழுது காலை உதைக்க சக்கடத்தை முறிக்க எங்களுக்கெல்லாம் ஆனந்த கண்ணீர். அது கள்ளத்தனத்துக்கு மேல ஒரு கள்ளத்தனம் கண்ணனுக்கு உண்டு. கள்ளனுக்கும் கள்ளன் அல்லவா அவன், கள்ளழகனாச்சே. அதனால கள்ளச்சகடம் கலக்கடிய காலோச்சி. அவனுக்கு 4 மாசம். அப்ப சகடாசுரனுக்கு ஒரு அனுகிரகம். கிருஷ்ணனுக்கு 4வது மாசம். ஒருவேளை அந்த நாள சகடாசுரன் விட்டிருந்தான்னா பாக்கியம் தளபட்டு போயிருக்குமே. சமயத்துல இந்த அசுரர்களுடைய பாக்கியத்தை கவனிச்சு பார்த்தோம்னா உடனே வாங்கிக்கிறாவா. காலதாமதம் பண்ணாமல் பூதனா போலே சகடாசுரன் போலே அனுகிரகத்தை வாங்கிக்கோங்கோ. பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. அவளுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுத்துட்டு வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை. ஒன்றும் தெரியாதபடி திருப்பார்கடல்ல படுத்துட்டு கிடக்கிறான். அவனே தான் இங்கேயும் படுத்துட்டு கிடக்கிறான். அவனை உள்ளத்து கொண்டு அவனை நினைச்சுட்டே இருக்கணும். கட்டாயம் இல்லை, அவனை நினைக்கும்படியான மனம் வேணும். நான் ஒன்று சொல்லட்டுமா? நான் இப்ப திருநாங்கூர் திருப்பார்த்தன் பள்ளியிலிருந்து தான் வரேன். திருமங்கை இப்பதான் நான் பார்த்துட்டு வந்தேன். ஆமா அங்க அகஸ்தியருக்கு ஒரு தனி சந்நிதி வேற இருக்கு. இவள் அகஸ்திய கோபி அகஸ்திய தேவின்னு சொல்லிடலாமா? சொல்லு. ஆமா அங்க தேவேன்னு தனியா நிக்கிறார். குள்ளமா அளவு அப்படியே தான் இருக்கார். உருவம் மட்டும் பெண் உருவம். பார்த்தேன் திருப்பார்த்தன் பள்ளி. ஆமா கோபால சுந்தரி, அதைத்தான் சொல்ல போறேன். அப்படியா? உள்ளத்து கொண்டு இருக்கணும். மகாபாரத யுத்தம் எல்லாம் முடிஞ்ச உடனே அர்ஜுனுடைய மனசுல ரொம்ப துக்கம். முக்கியமா பீஷ்மர், துரோணர் இவர்களுடைய மரணத்துக்கெல்லாம் காரணமாயிட்டோமேன்னு கண்ணன் சொல்படி க்ஷேத்ராடனம் போனான். சுத்தி வந்தான். திருநாங்கூர் பக்கம் வந்தான். ரொம்ப தண்ணி தாகம். இது என்ன ஆச்சரியம்னா, திருநாங்கூர் முழுக்க காவேரி அப்படி ஓடிட்டு இருக்கா. அந்த பக்கம் இந்த பக்கமா நல்ல ஜல சமிருத்தி, பச்சை பசேல்னு வயல்வெளிகள். ஆனா இவனுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கல. எங்கெல்லாமோ சுத்தி வந்தவன் நாங்க உட்காந்து தவம் பண்ணிட்டு இருந்தேன். நான் பாட்டுக்கு கண்ணனை நினைச்சுண்டு, அவனுடைய அவதாரங்களை நினைச்சுண்டு, லீலைகளை நினைச்சுண்டு ஏகாந்தமா அழகா ஜம்முன்னு அந்த வயக்காடு காத்து, பறவைகளுடைய நாதம், ஜோரான குளிர்ந்த பொழுது, அப்பா
நான் பாட்டுக்கு ஏகாந்தமா தியானம் பண்ண அர்ஜுனன் அங்க வந்தான். வந்து, அகஸ்தியரே ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க தண்ணீர் வேணும்னு கேட்டான். நானும் என் கமண்டலத்தில் இருந்த ஜலத்தை எடுத்து அப்படியே கமண்டலத்தையே அவன்கிட்ட கொடுத்தேன். அவனை பார்த்தா தெரிஞ்சது ரொம்ப தாகத்தோட வந்திருக்கான், களைச்சு போய் வந்திருக்கான். கொடுத்தேன். அவன் கையில போன உடனே என் கமண்டலத்தில் இருந்த ஜலமும் காணாம போயிடுது. பரிதவிச்சு போயிட்டான் அர்ஜுனன். அகஸ்தியரே, என்னது இது? தண்ணி இருக்குன்னு தானே கொடுத்தீர்கள், இப்ப தண்ணி இல்லையே. வாஸ்தவம் அர்ஜுனா, எனக்கும் புரியல. அப்ப அர்ஜுனன் சொன்னா, என்ன பண்றது, என் தலை விதி, நான் பண்ண பாவம். தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட இல்லாம அலையிறேன், இது எங்க போய் முடியும்னு தெரியலேன்னு புலம்பினான். எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அதாவது அவனுக்கு தண்ணி கிடைக்கலன்னு இல்லை, அவன் எப்படி கண்ணனை மறந்தான். அதாவது வாழ்க்கையில் இந்த மாதிரி காலகட்டங்கள்ல மனசு விட்டு போகும்பொழுதுதான் தெய்வத்தை நினைக்கணும். அவன் தெய்வத்தை நினைக்கலன்னு எனக்கு தெரிஞ்சது. கண்ணனை நினைக்கிறவன் ஏன் புலம்ப போறான்? கண்ணனை நினைக்கல, அதனாலே மனசு பலகீனமாயிடுத்து. அப்ப அவன் உள்ளத்தை நான் ஆராய்ஞ்சு பார்த்தேன், கண்ணனை காணல. கண்ணன் தானே எல்லாத்துக்கும் அதிபதி. அதுவும் அவனோ இவனுக்கு பகவத்கீதையை சொன்னவன், விஸ்வரூப தரிசனத்தை காட்டினவன், அந்தர்யாமி அவன். அப்ப நான் அர்ஜுனிட்ட சொன்னேன், அர்ஜுனா, நீ என்கிட்ட வந்து தண்ணி கேட்கிறியடா கண்ணா. எவ்வளவு நேரமா நீ தண்ணிக்காக ஏங்கின்னு இருக்காய்? ரொம்ப நேரமா அகஸ்தியரே, ரொம்ப நேரமா. நான் வறண்டு போயாச்சு. இன்னும் கொஞ்சம் நிமிஷங்கள் தான், அப்புறம் உசுறு கூட போயிடும். நான் சரின்னு உங்களை பார்த்த சந்தோஷத்துல கேட்டேன். ஏன்னா நிச்சயமா நீங்க காவேரியே கொடுத்துருவேள. அர்ஜுனா, ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோ, இப்ப கூட தான் நான் உனக்கு கமண்டலத்தை கொடுத்தேன். ஆனா அதுல இருந்த தண்ணி உனக்கு உபயோகமாகலையே, உனக்கு வரமாட்டேங்கிறத, உன் தாகத்தை தணிக்கலையே. ஆமா அகஸ்தியரே, அதான் எனக்கும் புரிய மாட்டேங்கிறது. என்ன பண்றது? என்ன பண்றதா? கண்ணனை கூப்பிடு. ஆனந்தமோ துக்கமோ தேவையோ பிரச்சனையோ கஷ்டமோ கவலையோ குழப்பமோ கிருஷ்ணான்னு கூப்பிடு. நீ எப்படி உன் கண்ணனை மறந்தாய்? அவனை உள்ளத்து கொண்டல்லவா சுமக்கணும். அகஸ்தியரே, சத்தியமான வார்த்தை, நான் மறந்தே போயிட்டேன். என் கவலைகள்ல கண்ணனை மறந்துட்டேன். அதான் பிரச்சனை அர்ஜுனா. எல்லாரும் கவலையை கவனிக்கிறா, கண்ணன் அல்லவா கவனிக்கணும். கண்ணனை கவனிச்சா கவலைகள் தீருமே இல்லையா? பிரச்சனைகளை கவனிக்கிறத விட கண்ணனை கவனிக்கணுமே. கோபி அவ்வளவு அழகா கண்ணா கண்ணான்னு தானே கூப்பிடுறா. தயிர் பால் மோர் வெண்ணெய் வைக்கும் பொழுது கூட கோவிந்த தாமோதரம் மாதவேத்தின்னு தானே வித்தார்கள். அத்தனை பெரிய கௌரவ சபையில திரௌபதி புலம்பும் பொழுது ஒண்ணு நடக்கலையே. கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம்னு சொன்ன உடனே கண்ணன் புடவையே கொடுத்துட்டானே. ஏ அர்ஜுனா, மறந்து போயிட்டியா? குருக்ஷேத்திர யுத்தத்தில் எவ்வளவு புலம்பினாய். நீ பாட்டுக்கு விளைவுகளை பத்தி பேசிட்டு இருந்தியே, ஒன்னும் நடக்கல. மனசு இன்னும் பலகீனமாச்சு, உடம்பு இன்னும் பலகீனமாச்சு. அப்பையும் நான் வறண்டு போச்சுன்னு சொன்னாய், தோலெல்லாம் எரியறதுன்னு சொன்னாய், தொச்சைவ பரிதஹ்யத்தேன்னு சொன்னாய். அதுக்கப்புறம் கண்ணனிடத்துல சரணாகதி பண்ண பிறகு ஒரு தெளிவு கிடைச்சது இல்ல.
எனக்கு அதுதான் அதிசயமா இருக்கு அர்ஜுனா, நீ எப்படி கண்ணனை மறந்தாய்? அகஸ்தியரே, எனக்கு பெரிய ஞானத்தை கொடுத்தீர். எனக்கு எது வேணாலும் தரத்துக்கு, எப்படி வேணாலும் தரத்துக்கு, எப்ப வேண்டுமானாலும் தரத்துக்கு என் கண்ணன் இருக்க. அச்சோ, இவ்வளவு நேரம் நான் தாகத்துல தவிச்சதே முட்டாள்தான். கிருஷ்ணா காப்பாத்து அப்படின்னு அர்ஜுனன் கத்தினான். நான் சொன்ன உடனேயே சொல்ல வச்சதும் கண்ணன் தான். அடுத்த கணம் கண்ணன் வந்து நின்னான். அர்ஜுனன் கிட்ட கத்திய கொடுத்தான். எவ்வளவு நேரமா நான் பின்னாடி அலையிறேன்னு தெரியுமா அர்ஜுனா? கூப்பிடவே இல்லையாடா என்ன நீ? மன்னிச்சுடு கண்ணா. இப்ப இவர் சொன்ன பிறகுதான் புத்தியில உரைச்சது. கண்ணா, தாகத்துக்கு தண்ணி கேட்டா கையில கத்தி கொடுக்குறியடா, இது என்ன லீலை? அர்ஜுனா, அந்த கத்தியை கொண்டு கீறுடா, கங்கை வந்து தாகம் தணிக்கும், காவேரி தாகம் தணிப்பாள். அப்படியா கண்ணா? குடு 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 அப்படின்னு கத்திய வாங்கி அர்ஜுனன் அப்படி கத்தியால கீரை குபு 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 குபுன்னு தண்ணி வந்தது. இன்னைக்கும் பார்த்தன் பள்ளின்னு அந்த திவ்ய தேசத்துக்கு திருநாமம். கட்க புஷ்கரணின்னு பேர். அவ்வளவு அழகா கத்தினாலே வாளாலே உண்டான தீர்த்த குளம். அபாடான அர்ஜுனன் தாகம் தீர தண்ணீர் குடிச்சான். இன்னைக்கும் இந்த பார்த்தன் பள்ளி, பார்த்தனுக்கு பள்ளிக்கூடம் அந்த இடம். கண்ணனை கூப்பிடணும்னு ஒரு பெரிய பாடத்தை படிச்சுட்டான். அதனால திவ்ய தேசம் பேரே பார்த்தன் பள்ளி, திருப்பார்த்தன் பள்ளி. இன்னைக்கு கூட அந்த கத்தியோட தான் நின்றுட்டு இருக்கான் திருப்பார்த்தன் பள்ளியில அர்ஜுனன். அவனுக்காக பக்கத்திலேயே ஆடும் கண்ணன், பக்கத்திலேயே குட்டி பார்த்த சாரதி, எல்லாரும் நின்றுட்டு இருக்கா. உள்ளத்துல வச்சுக்கணும். அதனாலதான் எங்களெல்லாம் முனிவர்கள் யோகிகள்னு கொண்டாடுறா. உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹரி. இந்த அர்ஜுனன் கத்தியை வச்சு கீறும் பொழுது ஹரி 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 நான் ஜபிச்சேன். குபு 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 குபுன்னு தண்ணி வந்தது. அர்ஜுனுடைய தாகமும் தணிந்தது, எனக்கும் கிருஷ்ண தரிசனம் கிடைச்சது. உள்ளத்துல வச்சுக்கணும். அப்படியே உள்ளத்துல வச்சுதான் இன்னைக்கு அங்க உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கேன். அவன் இருக்கிறதுனால மனசு எப்பொழுதுமே அமைதியா இருக்கு, பரபரப்பு இல்லாம இருக்கு, நிம்மதியா இருக்கு, சமாதானமா இருக்கு. அதை அனுபவிக்கணும்னு ஆண்டாள் சொல்றா. உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹரி என்ற பேரறவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரம்பாவாய். அர்ஜுனனுக்கு ஒரு பெரிய சமாதானம் கிடைச்சது. இன்னைக்கும் அந்த கட்க புஷ்கரணி அப்படியே இருக்கு. இந்த ஹிருதயத்துல கண்ணனை நினைச்ச உடனே வந்துட்டான். நினைக்கணும். அவனை நினைப்பதற்காக எழுந்திருன்ற ஆண்டாள். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நெஞ்சுண்ட கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அரவில் தீலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரம்பாவாய். ஆண்டாள் மன்னிச்சுடுறி, கொஞ்சம் கண்ணசந்துட்டேன்டி. நீ பாசுரம் சொல்லி முடிக்கும் போதே எழுந்துட்டேன். அகஸ்திய தேவி சொல்லிட்டு இருக்காளேன்னு அமைதியா இருந்தேன். என்ன ஒரு பாக்கியம் ஆண்டாள். அர்ஜுனன் போல அஜ்ஞானத்துல இருந்த எனக்கு இப்படி ஒரு பாக்கியம் இன்னைக்கு கிடைச்சாச்சு. அதுலயும் இந்த வியாக்கியானம் கேட்கிற பாக்கியமும் கிடைச்சுடுத்து. அடா 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 அடா. அதுவும் அகஸ்தியர் வாயாலே அனுபவம். அப்பா, நீ உள்ளத்துல மறக்காம வச்சுக்கிறேன் ஆண்டாள்.
ஒரு நாள் போயிருந்தா போயிருக்குமே, திரும்ப இந்த மார்கழி வராது, அடுத்த மார்கழி வரும். நிறைய அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு கிடைக்கிற இந்த அனுபவம் அவ்வளோ வசதி. ஆண்டாளே, ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், மன்னிச்சுடு ஆண்டாள். அடி கோபி, ஆனா அதுவும் நல்லது பாரு, அதுவும் கிருஷ்ணலீலாதான். அதனாலதான் அகஸ்தியரோட அனுபவத்தோடு நீ எழுந்திருக்காய். கண்ணன் எழுப்பி கிருபை செய்வான்றதுக்கு உதாரணம் இது. வாஸ்தவம் தான் இல்ல திருமங்கை? எத்தனை நாள் நான் தூங்கி இருந்திருக்கேன். அப்பொழுதெல்லாம் எழுப்பி 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 எத்தனை விதமான அனுபவத்தை கண்ணன் கொடுத்திருக்கான். அப்பா, அசாத்தியம். இன்னைக்கு அகஸ்தியருடைய இந்த அனுபவம் வசத்தி. கஷ்டமோ, தாகமோ, மானமோ, அவமானமோ, வலியோ, வியாதியோ, ஆரோக்கியமோ, குதூகலமோ, குழப்பமோ, கண்ணனை நினைக்கணும். கண்ணன்னு நினைச்சு 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 யார் யாரையோ பார்த்த பூதனாவுக்கு கண்ணன் வீட்டுக்கு வந்து கண்ணன் கையாலே மோட்சம் அடைகிற பாக்கியம். கண்ணன் அழிக்கணும்னு நினைச்சுண்டு வந்த சகடாசுரனுக்கே கிருஷ்ண தரிசனமும் கிருஷ்ணன் திருவடி ஸ்பர்ஷமும் கிடைச்சுடுத்து. கண்ணனை நினைக்கிறது சுலபம். நேற்று கூட சொல்லிட்டு இருந்தாளே, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. எதையோ நினைக்கிறத விட்டுட்டு கண்ணனை நினைக்கணும். சரி சரி, வாங்க போய் குளிக்க போலாம். அகஸ்தியரே, ரொம்ப அழகான விஷயங்கள் சொன்னீர். அதுவும் கண்ணனுடைய பிரியமான பார்த்தன். பார்த்தன் பள்ளி, என்ன அழகான திவ்ய தேச திருநாமம். நிஜமாவே இன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடம் தான். இந்த பள்ளிக்கூடத்தில் அழகான விஷயங்களை தேவரீர் சொன்னீர். எங்களோட வந்து திருமுக்குளத்தில் தீர்த்தம் ஆடினா இன்னும் பாக்கியம். பின்ன அதுக்கு தானே வந்திருக்கேன், அதுக்கு தானே கண்ணன் அனுப்பியிருக்கான். பார்த்த சாரதி அதுக்கு தானே அனுப்பியிருக்கான். நானும் உங்களோட தீர்த்தம் ஆடலாமா? இது யாரு கோபி? பிருகன்னிலை அர்ஜுனனோ? ஆமா. கண்ணன் சொன்னான், டே உன் கதை தான் ஓடுறது, போ போ போய் அவர்களோட தீர்த்தம் ஆடிடு, இந்த பாக்கியம்லாம் வாய்க்காது, போய் அனுபவத்தை சொல்லுன்னு நான் சொன்னேன். அனுபவத்தை சொல்றதுக்கு நான் எதுக்கு? அகஸ்தியர் போதும், எனக்கு அவர்களோட தீர்த்தம் ஆடினா போதும்னு வந்தேன். பிருகன்னிலையாவே வந்திருக்கேன். அது ஒரு அனுபவம். அதுவும் கண்ணனுடைய அனுகிரகம். இப்ப ஆண்டாள் கோஷ்டியில நுழைவதற்கான பாக்கியமும் வாச்சுடுத்து. வா 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 பிருகன்னிலை, எவ்வளோ பெரிய பாக்கியம். ஓ, அப்ப இதுவே இன்னைக்கு திருப்பார்த்தன் பள்ளி ஆயிடுது. பார்த்த சாருதான் எல்லாருக்குள்ளயும் இருக்கானே. ஜோர் ஜோர் திருமுக்குளம். காவேரியும் வந்துட்டாலோ? அகஸ்தியர் எங்க இருக்காரோ அங்க காவேரி வந்துதானே ஆகணும். அகஸ்தியரே, ராமனுக்கு ஆயுதங்கள் கொடுத்த விஷயம் எல்லாம் நீங்க சொல்லணும். கட்டாயம் சொல்றேன் கோபால சுந்தரி. முதல்ல இப்ப குழி, இப்ப கிடைச்சிருக்கிறத அனுபவி, கண்ணனை நினை. அதோ 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 அப்படியே. அகஸ்தியரே, கையை பிடிச்சுக்கணுமோ? ஏன், நான் குள்ளமா இருக்கேன், முங்கி போயிடுவேன்னு பயமோ? மன்னிக்கணும், திரும்ப திரும்ப நான் தப்பு பண்றேன். நான் முங்கினாலும் கரையேறிடுவேன், கண்ணன் கரை ஏற்றி விட்டுடுவான். வாஸ்தவம். அப்பா, ஜோரான ஒரு குளியல் போட்டாச்சு. ஜோர் ஜோர் ஜோர். அப்பாடா. ஆண்டாள், சொல்லு கோபால சுந்தரி, உனக்காக எல்லாரும் தேடிட்டு வராடி. எனக்காக இல்லடி, எல்லாருக்காகவும் கண்ணன் அனுப்புறான். ஒவ்வொரு நாளும் யார் வரணும், யாருடைய அனுபவத்தை கேட்கணும், யார் மூலமா இன்னைக்கு பாடம் படிக்கணும்னு அவன் சங்கல்பிக்கிறானோ. திருதராஷனுக்கு கடைசி காலத்துல விதுரன் மூலமா ஒரு பாடம் சொன்னான். அஜாமிலனுக்கு விஷ்ணு தூதர்கள் மூலமா பாடம் சொன்னான். இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் அகஸ்தியர் மூலமா பாடம் சொல்லியிருக்கான். வாங்கோடி பசங்களா,
இது யாருடி குட்டி கோபி கொள்ளமா இருக்கா? அவளா பொதிகை கோபின்னு சொல்லலாம். பொதிகை கோபியா? பொதிகை அரசியோ? அப்படியும் சொல்லலாம். அகஸ்தியரோ? அவரேதான். ஆஹா, ஆண்டாளுடைய திருப்பாவை மகாத்மியம் பொதிகை மலை தன்றல் போலவோ வந்துட்டாரே. அப்ப லோபமுத்ராவும் வந்திருக்காளோ? அடியன் சுவாமி, நானும் இங்கே தான் இருக்கேன். ஓ, இதனால் இவளை நம்ம கவனிக்கவே இல்லையே. திருமங்கை கோபால சுந்தரி, நீ கவனிக்கலேன்னு சொல்லு, நாங்கள் எல்லாரும் கவனிச்சோம். ஆஹா, லோபமுத்ரா மன்னிச்சுடுமா. பரவாயில்ல பரவாயில்ல. ஆண்டாள் பாசனம் சொல்லிட்டு பொண்ணு, நீ என்ன கொஞ்சம் காலம் கடந்து கொடுத்தோ? அது என்னால சுவாமி, நான் கொஞ்சம் தூங்கி போயிட்டேன். என்னை எழுப்புறதுக்கு ஆண்டாள் தான் எல்லாரையும் கூட்டுண்டு வந்தா, அதனால தான். அப்படியா? இன்னைக்கு ஒன்னை எழுப்புற பாசுரமா? ஜோர் ஜோர். ஆண்டாள் சொல்லிடி பொண்ண. புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. யார் சங்கநாதம்? நான் தான். கண்ணனோட சங்கநாதம் பண்ணியிருக்கான் அர்ஜுனன். எனக்கு ஒரு ஆசை, இன்னைக்கு இந்த பாசுரத்தில் சங்கநாதம் பண்ணம். அதனால நானே பண்ண. அகஸ்தியர் வாயாலே சங்கநாதம். அடாடாடாடா. வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹரி என்ற பேரரவம். ஹரி 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 உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். அப்பா, ஆண்டாள் என்ன அழகான பாசுரம் டி. இதோ வெள்ளத்து அரவில் தீலமர்ந்த வித்துதானே நம்ம வட்டபத்திர சாயி. எல்லாரும் நன்னா சேவிச்சுக்கோங்க. ஆரதி. அகஸ்தியரே, பெரிய பாக்கியம் இன்னைக்கு நீங்க வந்தது. தம்பதி சமேதரா வந்திருக்கீர்கள், எங்களுக்கெல்லாம் பெரிய பாக்கியம். இது யாரு? பெண் வேஷம் போட்ட ஆண் பிள்ளை போல பிரகன்னிலை. அர்ஜுனனோ? ஆமா, கண்ணன் அனுப்பினா வந்துட்டேன். பிரகன்னிலையா இருந்தபோது ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா இன்னைக்கு பாக்கியம், ஆண்டாள் கோஷ்டியில இடம் கிடைச்சுடுத்து. ஆஹா, ஜோர் 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 ஜோர். பேர்பட்ட பாக்கியம். இன்னைக்கு அகஸ்தியர் பள்ளியில எல்லாரும் கிருஷ்ண அனுபவ பாடம் படித்தீரோ? ஆமா, அது எப்பொழுதுமே யாராவது இப்படி பாடம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும், கேட்டுட்டே இருக்கணும். இதுவே யாம் பெரு சன்மானம் மார்கள். சரியா சொன்னாய் கோபால சுந்தரி. எப்பொழுதுமே பாடம் படிக்க தயாரா இருந்தா போதும். கண்ணன் விதவிதமா சொல்லி கொடுப்பான். கேட்டு கேட்டு அனுபவிக்கலாம், பார்த்து பார்த்து அனுபவிக்கலாம், ரசிச்சு ரசிச்சு அனுபவிக்கலாம், நினைச்சு நினைச்சு அனுபவிக்கலாம். அடாடாடா அகஸ்தியரே, எவ்வளோ பெரிய விஷயங்கள் எவ்வளவு சாதாரணமா இன்னைக்கு சொன்னீர்கள். தலையல்லால் கைமாறில்லை. ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.